இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அழகு, அம்சம், ஐஸ்வர்யம் நிறைந்த கைராசியான நகைகள். திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Flat 50% offer on wastage for gold jewelry. Flat ₹25,000 offer per carat on diamond jewelry. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி, போரூர், புரஷவாக்கம், டி நகர் மற்றும் மதுரை. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம். 7825806806. வின்னெஸ்ஸஸ் இது வின்னெஸ்ஸஸ் காங்கேயம் முத்துவின் வின்னெஸ்ஸஸ். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னெஸ்ஸஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும். உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானா நானி Phase 7 புக்கிங் ஸ்டார்டட். Contact 90437400000. குமுதம் பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் அதற்குண்டான பொது பலன்களும், மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும், அதற்குண்டான எளிய பரிகாரங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதற்கு உங்களுடைய பேராதரவு மிக மகிழ்ச்சி தருகிறது. குமுதம் நிறுவனர் வரதராஜன் அண்ணா அவர்களுக்கு மிக நன்றி. குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு மகனமார்ந்த நன்றி. இப்பொழுது இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதம். சோபகிருது வருடத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சோபகிருது வருடத்தில் கடைசி மாதம் தான் பங்குனி மாதம். சித்திரையிலிருந்து ஆரம்பித்து பங்குனியுடன் முடியக்கூடியது தான் தமிழ் வருடங்கள். அந்த தமிழ் வருடத்தில் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது சோபகிருதான 37வது வருடத்தின் கடைசி. மொத்தம் தமிழ் வருடங்கள் 60ஆக பிரித்திருக்கிறார்கள். பிரபவ ஆரம்பித்து அக்ஷய வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் 60 வருடங்களில் இப்பொழுது நாம் பார்ப்பது 37வது வருடமான சோபகிருதத்தின் கடைசி மாதம் பங்குனி மாதம். பங்குனி மாதம் என்றால் பெரிதாக நினைத்து கொள்ள வேண்டாம், சாதாரணமாக கற்றுக்கொள்ளுங்கள். மீன ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே பங்குனி மாதம். இதை முடித்து சித்திரை, மேஷ ராசியில் சூரியன் வருவது தான் புது வருட பிறப்பு. அதே அடுத்த ஏப்ரல் 14/4/2024 புது வருடம், குரோதி வருடம் ஆரம்பிக்கும். மேஷத்தில் சூரியன் வருது சித்திரை, ரிஷபத்தில் சூரியன் வருது வைகாசி, மிதுனத்தில் சூரியன் வருது ஆனி, கடகத்தில் சூரியன் வருது ஆடி, சிம்மத்தில் சூரியன் வருது ஆவணி, கன்னியில் சூரியன் வருது புரட்டாசி, துலாத்தில் சூரியன் வருது ஐப்பசி, விருச்சகத்தில் சூரியன் வருது கார்த்திகை, தனுசுல் சூரியன் வருது மார்கழி, தை மாதத்தில் மகரத்தில் சூரியன் வருது தை மாதம், கும்பத்தில் சூரியன் வருது மாசி, மீனத்தில் சூரியன் வருது பங்குனி. இவ்வளவுதான் தமிழ் வருடத்தின் ஒரு மாதங்களாக பிரித்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். எளிதாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் தெரிய வேண்டும் அல்லவா, அவ்வளோ விசேஷம். பங்குனி மாதம் 14/3/2024 முதல் 13/4/2024 வரை, அதாவது கிட்டத்தட்ட பங்குனி 1 பங்குனி 31 வரை உலகத்தில் பொதுவாக வடக்கில் பெரும் வெள்ளமும் நிலநடுக்கமும் காணப்படக்கூடிய அமைப்பு. வடக்கே இந்தியாவின் நாம் தெற்கு வடக்கு பகுதி இமயமலை வரைக்கும் பார்த்து கொள்ள வேண்டும். பெரிய கலவரங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு, தீ விபத்துகள் காணப்படக்கூடிய அமைப்பு. உலகத்தில் பல பகுதிகளில் பூகம்பங்கள் போல எரிமலைகள் வெடித்து சிதறம் என்று சொல்லுகிறார்கள். பஞ்சாங்கத்தின் குறிப்பு தான். நோய், புதிய நோய்கள் எல்லாம் வரும். அமெரிக்காவில் கூட வருமா புது நோய், ஒரே மக்களுக்கு கஷ்டம். சூறாவளி காற்று பல விதத்தில் காணப்படுகிறது. மழை வெள்ளம்லாம் பெங்களூரு இதிலெல்லாம் மெட்ராஸ்லாம் வறட்சியே காணப்படும். எல்லா வெள்ளத்தையும் நம்ம தான் கடல்ல விட்டோமே. இன்னும் 20 வருஷத்துக்கு இருந்த வெள்ளம்லாம் கடல்ல திறந்து விட்டாச்சு இல்லை. அது எந்த ஆட்சியும் நான் குறை சொல்ல வரல. ஒரு வருடத்திற்கு 3 வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு அணை கட்டியிருந்தா கூட இந்நேரம் 30-35 அணை இருக்கும். செய்யணும். அது கர்நாடகா இருந்தாலும் செய்யணும், தமிழ்நாடாக இருந்தால் செய்யணும், ஆந்திராவாக இருந்தாலும் செய்யணும். ஏன்னா அவ்வளோ தண்ணி வருது இல்லை. இது திருப்பி வளர்ந்த பிறகு 2024 இருக்கிறோம், 20வது நூற்றாண்டில் இருக்கோம். செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கான்னு செக் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய விஞ்ஞானத்தின் வளர்ச்சி இருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை என்றால் அது எப்படின்னு யோசிக்கணும் இல்லையா. கடுமையாக இருக்கும் குரோதி வருடம் அடுத்தது வரவுக்குது. அதை பற்றி பார்ப்போம் தமிழ் வருடத்தில். இந்த பங்குனி மாதத்தில் அந்தமானிலெல்லாம் பெரும் பிரச்சனைகள் காணப்படும். நிலச்சரிவுகள், பூகம்பங்கள், வெள்ளங்கள் இப்படியெல்லாம் காட்டுது பஞ்சாங்கம். வரக்கூடாதுன்னு வேண்டிக்குங்க. ஏதோ பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கிற நெகட்டிவ் எல்லாம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. விவசாயிகளுக்கு உலகம் முழுவதும் வெட்டுக்கிளி தொந்தரவு, பூச்சி தொந்தரவுலாம் காணப்படுது. உலகத்திலே மாலத்தீவில் பெரிய சிக்கல் காணப்படுது. அந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெரிய பிரச்சனைகள், கலவரங்கள்லாம் காணப்படும். நிலநடுக்கங்கள் பெருசாக வராமல் இருக்கணும். பாகிஸ்தான் வரைக்கும் இல்லை, நம்ம ஊர் எல்லாமே பக்கத்தில் எல்லாமே
ஸ்ரீலங்காவிலும் பெரிய பாதிப்புகள் கடலால், புயலால். தமிழக மீனவர்களுக்கு எல்லா ஊர் பக்கமும் பாதிப்பு காட்டுது. அதுதான் ரொம்ப முக்கியம். மியான்மரிலெல்லாம் மலை சரிவுகள், சுரங்கப்பாதைகள், சுரங்க சரிவுகள்லாம் காணப்படுது. மக்களுக்கு நிறைய பாதிப்பு காட்டும். ரயில் ட்ரெயின் விபத்துக்கள் மிக கவனமாக பார்த்துக்கணுமா. ஏன்னா அது இந்த கிரகம் அப்படி காட்டுது. கும்பத்தில் சனியும் செவ்வாயும் இருக்க அங்கே உக்கரமாக உட்கார்ந்துருக்கார். சொந்த வீட்டில் சனி கூட செவ்வாய். மீனத்தில் இருக்கக்கூடிய சூரியனை கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இந்த அமைப்பெல்லாம் காட்டுகிறது. இதில் எப்பொழுதும் விஷ்ணு சகஸ்ரநாமெல்லாம் கேட்பது இந்த பங்குனி மாதத்தில் நிறைய விஷயத்துக்கு நல்லது. ஸோ பங்குனி மாதம் வடக்கே பெரிய பிரச்சனைகள் காணப்படுவதும், தெற்கு பகுதிகளில் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடெல்லாம் காணப்படுவதெல்லாம் பார்க்கணும். சென்னையில் அப்பப்போ திடீர்னு மழை வந்துட்டு போகலாம், ஆனால் அது அந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா திடீர் மழை காட்டுது, திடீர் புயல் காட்டுது. அது ஏதாவது சென்னையை மயம் கொண்டாமல் இருந்தால் சந்தோஷம். நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீர்நிலைகள்லாம் இந்த வறட்சி காலத்தில் எல்லாம் புதுப்பிச்சு வைக்கணும். அது வறண்ட பிறகு மண்ணெல்லாம் எடுத்து இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து இருக்கிறதெல்லாம் எடுத்து கழிவுகள்லாம் எடுத்து எல்லாத்தையும் போட்டு அடுத்த சுத்தமான தண்ணி வந்தால் சேர்க்குற மாதிரி வைக்கணும். பார்த்துக்குங்க. பிரிட்ஜ் எல்லாம் விழுற மாதிரி மணலை எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. மக்களுக்கு அந்த ஊர் பகுதி மக்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு தான் பாதிப்பு. நீங்கள் எதிர்த்து நின்னா எல்லாமே நிற்கும். நம்ம வீட்டை சுற்றி மட்டும் பார்த்துக்கணும்னு நினைக்காதீங்க. ஊருக்கு பாதிப்பு வந்தால் நம்ம வீட்டுக்கு தான் வரும். இந்த காலகட்டம் பங்குனி மாதம் இயற்கை பேரிடர்கள் கவனம். குறிப்பாக நிலநடுக்கம், நெருப்பு, சில ஏரியாவில் வெள்ளப்பெருக்கு. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 14/3/2024 13/4/2024 வரை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். முதுகுத்தண்டுடன் கால். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை சரணாகதி அடைவது மந்திரங்கள், சூரிய மந்திரங்களை கேட்பது விசேஷம். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். நலம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலம் காணப்படும். மன அழுத்தம் தீரும். ரொம்ப நாளாக தூங்குறதெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவீங்க. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், சொந்தக்காரங்க பயணங்கள்லாம் ஏற்படும். நிறைய பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். நல்ல எல்லாரோடைய பழகி பெரிய அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். புது கௌரவம் ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பேர் புகழ் ஏற்படும். உங்களை ஏதாவது அழிக்கணும்னு நினைச்சாங்க, அவனே மாட்டிக்கின்னு அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப அழட்டிக்க வேணாம். தெய்வ மார்க்க பயணங்கள் ஏற்படும். நிறைய ப்ராஜெக்ட் வச்சுருப்பீங்க, அது பண்ணணும் இது பண்ணணும், செய்யவே மாட்டீங்க, அதெல்லாம் செய்வீங்க. நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. பெரிய முதலாளிகளுக்கு, பெரிய ஆளுகளுக்கெல்லாம் நல்ல செக்ரட்டரிஸ் கிடைப்பாங்க, நல்ல டிரைவர் கிடைப்பாங்க, உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆளுகள் கிடைப்பாங்க. இதோட என்ன வேணும்? ஸோ நல்ல நாள், நல்ல காலகட்டம் பங்குனி மாதம் மேஷத்திற்கு. விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் வேலைக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மன அழுத்தம், ஆங்ஸைட்டி வருதுன்னா வயிறில் அசிடிட்டி, தூக்கம் இல்லாதனால அப்படியே ஏதாவது ஒன்று யோசனை. நவகிரகத்தில் புதன் வழிபாடு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சூப்பர். பணம்லாம் நல்லா இருக்கும். ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி நிறைய கஷ்டம் இருந்தால் அது அமைப்பெல்லாம் மாற்றி உங்ககிட்டே சேமிப்பு இருக்கும். அடிஷ்னலாக லோன் எடுக்கணும்னு நினச்சாலும் அது கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிபில் ரேட்டிங்கில் காணப்பட்ட இந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். பெரிய அளவுக்கு முதலீடுகளுக்கு தயாராகி இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சிலருக்கு எலெக்ஷனில் சீட்டெல்லாம் கிடைக்கும். சீட்டு கிடைக்கிறதோட உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். பெரிய பொசிஷனுக்கு போவீங்க. உத்தியோகம் தேடிக்கினே இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பவர்ஃபுல் உத்தியோகம் கிடைக்கும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றத்திற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு பங்குனியில் ஜெயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அழகா இருக்கணும், அம்சமா இருக்கணும், கலையா இருக்கணும், கைராசியா இருக்கணும், இப்படி எல்லாமே இருக்கணும்னா நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பட்டு புடவை தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை மற்றும் மதுரை. அலர்ஜி, எல்லாத்துலேயும் அலர்ஜி தொந்துரும். பயம், ப்ரீத்திங் சஃபகேஷன்லாம் பார்த்துக்கணும். ஸ்கின் அலர்ஜி எல்லாம் பார்த்துக்கணும். கால்சியம் குறையிறது, ஹார்மோன் குறைபாடு எல்லாம் குறையுது. பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடன் வாக்குவாதம் கூடாது. அவங்கக்கிட்ட போய் சண்டைக்கு போகிறீங்களே, என்ன நியாயம்? முன்னால் தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? 30 வருஷம் பொறுத்து சண்டை போடுறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? சுக்கிரன் வழிபாடு மிக விசேஷம்.
கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட்லாம் ரெனியூவல் செய்து கரெக்டாக வச்சுக்கோங்க. டிராவல் வரும். குடும்பத்திற்கு சுபவிரய பிராப்தத்துக்காக கொஞ்சம் கடன் அமைப்பு ஏற்படும். பழைய கடன்களை நீங்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வரக்கூடிய காலகட்டத்தில் வெற்றி ஏற்படும். கோதி வருடத்தில். ஸோ தைரியமா இருங்க. மன அழுத்தம் வேண்டாம். அதான் தொழில் ஸ்தானம் நல்லா வரப்போகுது. வேற என்ன வேணும்? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இந்த இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், ஜுரம், வயிறு சரியில்லை, சளி பிடிக்குது, ஜுரம் வர்றது, டைஃபாய்டு வர்றது, மலேரியா வருது, இதில் பார்த்துக்குங்க. நீங்களே டோலோ 650 போட்டுன்னு சுத்தாதீங்க. டாக்டரை போய் பார்த்துருங்க. டெஸ்ட், பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துருங்க. இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் படுத்து ஒரு சித்திரவதை பண்ணி விட்டுரும் கடகத்துக்கு. அப்பா அம்மாவோட ஹெல்த்தையும் பார்த்துக்குங்க. பூர்வீக சொத்துல எவனாவது ஆட்டை போட பார்ப்பான், கவனமாக இருங்க. சண்டை போடாதீங்க, சட்டப்படி பார்த்துக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட தகராறு வேணாம். பங்குனி மாதம் முழுவதும் வேலைக்கிழமை பசுமாடுகளுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவை பிடிச்சிக்குங்க, நல்லது ஏற்படும். தொழில் மார்க்க விஷயங்கள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சிறு சிறு தடைகள் காணப்படும். தூங்கினே இருப்பீங்க. 2 மணிக்கு தூக்கம் போயிடும். அதோட 6 மணிக்கு தான் தூக்கம் வரும். ஒரே 4 மணி நேரம் ஒரே தொந்தரவு இருக்கும். பார்த்த வீடியோவே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ புக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நிறைய விஷயம் நல்லா இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த பாடி டயர்டில் தான் நல்லது வரும் கடகராசிக்காரர்களுக்கு. உங்களுக்குன்னு இருக்கக்கூடவங்களை மனம் விட்டு பேசி அவர்களை உங்கள் பக்கம் வைத்துக் கொள்ளும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள். நரம்பு கோளாறு மிக கவனம். நரம்பு ரொம்ப முக்கியம். அஷ்டமத்தில் சூரியன். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். யாரிடத்துலையும் வாக்குவாதம் வச்சுக்கூடாது. தூக்கம், தலைவலி எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். பிபி இருக்கிற சிம்மராசிக்காரங்க மருந்து மாத்திரைங்களை தப்பாக விட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. நல்ல தண்ணி குடிக்கணும். டீஹைட்ரேஷன் ஆகக்கூடிய ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு வச்சுக்கணும். அனுமன் சாலிசா, ஆதித்யத்தையும் கேட்க 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 விசேஷம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்குமெண்ட் வேண்டாம். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் காணப்படும். 8ல் ராகு இருப்பதனால் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். சந்தோஷம் ஏற்படும், தைரியம் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, வாக்குவாதங்கள் வேண்டாம். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம். சுபிட்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். சிம்மராசிக்காரர்கள் உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குறிப்பாக அரசு துறை, அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருப்பது நன்மை. உத்தியோகத்தில் தேவையில்லாத யாரிடத்திலும், முதலாளிகளிடத்திலும், மற்றவர்களிடத்திலும் மூஞ்சை காட்டுவதெல்லாம் வைத்து விட்டுங்கள். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு வயிறு உபத்திரம் கவனம். வயிறு சம்பந்தப்பட்டது தான். அது லிவரு, கிட்னி எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு விளக்கேற்றுவது விசேஷம். குடும்பம் கவனம். வெளிவட்டார உத்தியோகம், தொழில், சுபகாரியம் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வரக்கூடிய சித்திரை மாதத்திலிருந்து நல்லது ஏற்படும். எக்ஸசைஸ் பண்ணுங்க. 6ல் இருக்கக்கூடிய சனி சத்ரு உபத்திரத்தெல்லாம் ஜெயம் ஏற்படுத்துவார். பயப்படாது. அதுக்காக ஓவர் பர்ஃபெக்ஷன் வேணாம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வச்சிங்கன்னா பஞ்சாயத்து வந்துடும். பஞ்சாயத்தில் எல்லாரும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு போர் அடிச்சிடும், பதட்டம் ஆயிடுவீங்க. குடும்பத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஏற்பதெல்லாம் யோசிங்க வேண்டாம். கன்னியா ராசிக்காரர்கள் கோளர் பதிக்கத்தை தயவு செய்து படிங்க. துணை அல்லது துணைவியாருடைய தேகாரிக்கும் கவனம். அவர்களுடன் மன வருத்தம் வேண்டாம். குலதெய்வ கோயிலுக்கு பங்குனி மாசத்துல போயிட்டு வந்துருங்க, நல்லது. நல்ல காரியம்லாம் விரைவில் மே 1ஆம் தேதியிலிருந்து நடக்கும். குரு மாறுறதுலேருந்து பொறுமை. எல்லாத்துலேயும் கம்பாரிசன் வேண்டாமே. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் சக்சஸ். படிப்பு சம்பந்தப்பட்ட முடிவெல்லாம் சக்சஸ். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. காலு, ஸ்பைன் கவனம். ஆனால் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் போயிடும். துணை அல்லது துணைவியாருடைய மன கஷ்டம் தீரும்.
குடும்பத்தாருடன், பிள்ளைகளுடன் அல்லது துணை அல்லது துணைவியாருடன் தொலைதூர பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. சந்தோஷமா இருக்கும், அனுகூலத்தை பெறும், புதிய அனுபவம் ஏற்படும். சிலருக்கு கடல் கடந்து போறது, கப்பல் பயணம் எல்லாமே ஏற்படும். ஆச்சரியமா இருக்கும், அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ஏற்படும். மனதில் ஒரு சந்தோஷம், உலகத்தில் இவ்வளவு விஷயம் இருக்கான்லாம் பார்ப்பீங்க. பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அனுகூலமான அமைப்பு, ஏற்றமான அமைப்பு. நீங்களும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு விளக்கு போடுவது தான் விசேஷம். உத்தியோகத்தில் புது மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல விசேஷம் ஏற்படும். தனிப்பட்ட உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். நெஞ்சு எரிச்சல் மிக கவனமா பார்த்துக்கணும். நெஞ்சு எரிச்சல் தொண்டையிலே அது பிரச்சனை பண்ணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு அர்ச்சனை பண்றது விசேஷம். அபிராமியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிப்பது விசேஷம். மறந்துடாதீங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் பார்த்துக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணுங்க. அர்த்தாசிரம சனி இருக்குல்ல, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடைய தேகாரக்கியம், அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கணும். தடைப்பட்டிருந்த அத்தனை சுபகாரியமும், வீடு, நலம், வண்டி, வாகனம், கல்யாணம், குழந்தை எல்லாமே கை கொடுக்கும் விரைவில். ஏன் நீங்க பதட்டம் ஆகுறீங்க? சித்திரையிலேருந்து உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு ஜம்ப் ஆகும். அது வரைக்கும் பொறுமை. குறிப்பா நெய்பர்ஸோட சண்டை வேண்டாம், உறவினரோட சண்டை வேண்டாம். விருச்சக கவனம். விருச்சகத்துக்கு கொஞ்சம் இந்த பங்குனி மாதத்தில் அடக்கி வாசிப்பது நலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அலர்ஜி, காலு, முட்டி வலி, ஜாயின்ஸ், பாத வலி, நகம் பார்த்துக்கும். புதன் வலி, அதாவது ரொம்ப நல்ல அனுகூலம் கிடைக்கிறதுக்கு பெருமாளை கும்பிட்றதோட நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு ஏற்றத்தை தரும். உறவினர்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கிறதுக்காக பயணங்கள் மேற்கொள்ளலாம். சனி அற்புதமா இருக்கு, எல்லாத்திலையும் ஜெயிப்பீங்க. பணத்தட்டுப்பாடு தீரும். புதிய முதலீடுகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். உத்தியோக மார்க்கமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சூரியன் பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்குது, வேற என்ன வேணும்? மேலதிகாரிகள் உங்களை நம்பி எல்லா பொறுப்புகளையும் கொடுப்பார்கள். தனிப்பட்ட நீங்கள் முதலாளிகளாக இருந்தால் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் மூலியமாக நல்லதெல்லாம் நடக்கும். புதிய பிரான்ச், புதிய டெவலப்மெண்ட், புதிய வேற ஒரு ஸ்கோப் என்று ஆரம்பிப்பீர்கள். புதிய முதலீடுகள் செய்வார்கள். நலன் சம்பந்தப்பட்டெல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர். மகர ராசிக்காரர்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, சளி, அலர்ஜி, ஒத்த தலைவலி, சைனஸ் போன்ற விஷயம் தொந்தரவு பண்ணி விட்டுரும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு நன்மை. பங்குனி மாதம் முழுவதும் ஏற்றத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சோம்பலை விட்டுட்டு வெளில வாங்க. சும்மா வீடியோ, வாட்ஸ்அப்பும், ஃபேஸ்புக்கும், ட்விட்டரும், இன்ஸ்டாகிராமும் பார்த்துருந்தா என்ன கிடைக்கும்? ரீல்ஸே பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால சோறு கிடைக்குமா? கிடைக்காது. ஏதோ அரை மணி நேரம் ஒதுக்குங்க. 24 மணி நேரத்தில் நல்ல அரை மணி நேரம், 1 மணி நேரம் கூட ஒதுக்குங்க. அதை விட்டுட்டு ஏற கட்டிட்டு வாங்க. நினைச்சதெல்லாம் நடக்கும். உத்தியோகம் வேணுமா கிடைக்கும். கல்யாணம் நடக்கணுமா நடக்கும். குழந்தை அமைப்பு கிடைக்கணுமா கிடைக்கும். பெரியவங்களுக்கு உங்களுக்கும் பிரச்சனையா நிவர்த்தி. நல்ல நண்பர்கள் கிடைக்கணுமா கிடைக்கும். தெய்வ மார்க்க பயணங்கள் போனோமா போகலாம். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் கிடைக்கணுமா கிடைக்கலாம். பணத்தட்டுப்பாடு தீரணுமா தீரும். வேற என்ன வேணும்? தெய்வங்கள் காத்து கிடக்கிறது கொடுக்கறதுக்கு, அனுப்பிக்கிறதுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். சும்மா சுருண்டு படுத்துக்கூடாது. 7.5 சனி. நீங்களே வியாக்கியானம் பண்ணக்கூடாது. செல்வி சொல்வான் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லக்கூடாது. நடக்கிறதுக்கு இருக்கு. கதவை தட்டுங்கள் தான் திறக்கப்படும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு அத்தனையும் அற்புதம். அனுபவிங்க. வண்டியில் மட்டும் வித்தை காட்டாதீங்க. வார்த்தையில தேன் தடவை வார்த்தை முக்கியம். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. 2 தடவை முடிஞ்ச ஆயில் புல்லிங் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம்
எத்தனையோ கொண்டாடலாம். சாதாரணமா ஆரம்பிச்சு இப்ப சூப்பரா வளர்ந்த சாதனையை 50 ஆண்டுகால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும். இது என்றுமே மாறாது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளட் ரிலேட்டடாக பார்த்துக்கணும். சுகர் பார்த்துக்கணும், பிபி பார்த்துக்கணும், கொலஸ்ட்ரால் பார்த்துக்கணும், பிளட் மூலிமா பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன் டிசீஸ் பார்த்துக்கணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு நன்மை. வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரோட சண்டை சச்சுருன்னா போய் சமாதானம் ஆகிடுங்க. உங்களோட பழகினவங்களோட தானே உங்களுக்கு சண்டை. பணம் கொடுக்கல் வாங்கல் அதை சால்வ் பண்ணிக்கோங்க. எதுக்கு 3ஆம் நபரை நம்பி கட்சியில் லீகலு போலீஸு கேஸு உள்ள கில்லுன்னு போயிட்டு இருக்க போறீங்க. வேணாம். சின்ன வயசு பசங்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் 60 வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் 3வது சனி நடப்பவர்களாக இருந்தாலும் அதிக கவனம். ஜன்ம சனி செவ்வாய் கூட ஏதாவது பங்கம் பண்ண பார்ப்பார். பயணங்களில் ரொம்ப கவனம். பிள்ளைகள் போயிட்டு வரச்சே பயணங்கள் எல்லாத்துலேயும் கவனம். அவன் நாசமாக போகணும் இவன் நாசமாக போகணும்னு சபிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நம்ம நேரம் சரி கிடையாது, நமக்கே திருப்பி வரும். தெய்வத்தை நம்புங்க, குலதெய்வத்தை நம்புங்க, சரணாகதி ஆகுங்க, அனுமனை நம்புங்க, விநாயகரை நம்புங்கள், நரசிம்மரை நம்புங்கள். எல்லாவற்றிலும் பொறுமையாக இருங்கள். தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது நன்மை. 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நரம்பு கோளாறு, தலைவலி சம்பந்தப்பட்ட கோளாறு, முதுகு தண்டுவிட கோளாறு, கழுத்து பகுதி கோளாறு, சுளுக்கு கவனமாக பார்த்துக்கணும். எல்லாமே இந்த பெயின் தான். சிலருக்கு சரியா பார்த்துக்கலன்னா அக்கி கிக்கி வந்துடும் கழுத்தை சுத்தி. இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் வந்துச்சு. நல்ல ஃபேமிலி டாக்டர் கேட்டுட்டு போட்டுக்குங்க வேக்சின். குறிப்பா 50 வயசு சார்ந்த மீன ராசிக்காரர்கள் இந்த அக்கி தொந்தரவுகளுக்கெல்லாம் உங்க குடும்ப டாக்டருக்கு சொல்லி வேக்சின் போட்டிருக்குங்க. இல்லைன்னா தொந்தரவு பண்ணும். வந்துட்ட பிறகு செல்வி சொன்னார் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு இந்த கெட்டது நான் சொல்லி நடக்கவே வேணாம், நல்லது மட்டும் நடக்கட்டும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். எல்லாத்திலையும் பதுங்கிடுங்க. உத்தியோகத்தில் எஸ்ஆர் மட்டும் சொல்லுங்க. உத்தியோகத்துக்கு திடீர்னு போறதுக்கே மனசு வராது, லீவு போட்டு கட்சியில் வேலைக்கு ஆப்பு வச்சுக்காதீங்க. மன அழுத்தம் ஏற்படும். தேகாரைக்கும் கோஆபரேட் பண்ணாது. வாகனங்கள் ஏதாவது மக்கர் பண்ணி நடு ரோட்ல பிரச்சனை பண்ணோம். பழைய வாகனம் எல்லாம் மாத்துங்க. சென்டிமெண்ட் வச்சுக்கினே என்ன வாழ போறீங்க? மாத்திருங்க. அதை ஏதாவது பத்திரமா உங்களால பாதுகாக்க முடியும், இல்லைன்னா மாத்திருங்க. வண்டியில புதுசா பார்த்துக்குங்க. ஏன்னா வண்டி தான் தொந்தரவு பண்ணும் மீனத்துக்கு. சந்திரனுக்கு விளக்கு போடுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு. தூங்கணும். தூக்கம் வரலன்னா நல்ல மருத்துவரை பார்த்து தூக்க மாத்திரையாவது போட்டு தூங்கணும். ஓய்வு முக்கியம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறது ஹெல்த்துக்கு சரி வராது. 7.5 சனின்னு நீங்க ஜோசியம் பார்த்துட்டு இருக்காதீங்க. அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 7.5 சனியாக இருந்தாலும் எந்த சனியாக இருந்தாலும் உடல் உழைப்பு தேவை, வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சி தேவை. அதை மட்டும் பாருங்க. கூலா இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் முக்கியம். கவனம், கோபம் வேண்டாம். இதுவரை பங்குனி மாதம் 14/3/2024 முதல் 13/4/2024 வரை உள்ள நாட்களுக்கு மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஸ்டோர் ஆஃப் ஷாப்பிங் மால். டீனலம், புருஷவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரை. வாங்க பேசிக்கலாம், பேசிக்கலாம். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம். 7825-806-806. தினம் மனம் சொல்லும் மகிழ்ந்து. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. Unlock the magic of Mahashivaratri week. Ananya's Nana Nani. Phase 7. Booking started. Contact 90437 40000.